அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கணுமா? நியூ ட்ரிக்ஸ் இருக்கு. ஒரு 10 விஷயங்கள தெரிஞ்சுக்கணும். நீங்க இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா அந்த 10 விஷயத்த நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப இந்த வீடியோல இந்த 10 விஷயங்கள் என்னன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, உங்களுக்கு ஏன் இன்சூரன்ஸ் தேவை? அதாவது நீங்க இன்சூரன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறோம். ஏன் தேவை அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்சூரன்ஸ் பற்றி நாலேஜ் இருக்கணும். இன்சூரன்ஸ்னால் என்ன? நம்ம ஏன் எடுக்கிறோம்? அது எவ்வளோ ப்ரீமியம் கட்டணும்? அப்படிங்கிற நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். அடுத்தது பாருங்கள், அதாவது இன்சூரன்ஸில் எத்தனை இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்னா 2 வகையான இன்சூரன்ஸ் இருக்குது. அது பாருங்கள். ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸ் பாருங்கள், லைஃப் இன்சூரன்ஸ். இது வந்து குடும்ப வருமானத்தை பாதுகாப்பது. அதாவது நீங்கள் ஒரு குடும்பத்தில் ஒர்க் பண்ணி அந்த சேலரியை கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு எதாவது ஆச்சுன்னா அந்த வருமானம் அதாவது அந்த வருமானம் வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு, இல்லை அந்த வருமானம் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் போகிறது தான் குடும்ப வருமானத்தை பாதுகாப்பது. அதான் லைஃப் இன்சூரன்ஸ். அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள், ஆயுஷ்மான் பாரத், பிஎம்ஜே, அதாவது பிரதான் மந்திரி ஜன் அந்த யோஜனா ஒன்று, சிஜிஎஸ்னால் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு இருக்கிற அந்த ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி. அதுக்கடுத்து பாருங்கள் பிஎம் எஸ்எஸ்பி, அதாவது பிஎல்ஐ, இதெல்லாம் கவர்மெண்ட்டோட சேர்ந்த லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. பிஎல்ஐனா நமக்கு தெரியும், போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. அதுக்கடுத்து பாருங்கள், லைஃப் இன்சூரன்ஸோட வகைகள் எத்தனை பார்ப்போம். அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் வகைகள் வந்து 2 வகைப்படும். ஒன்று வந்து அதோட எத்தனை வகைகள், டேர்ம் இன்சூரன்ஸ், அதாவது இதை பற்றி விரிவாக பார்ப்போம். பட் நான் இப்போ வந்து உங்களுக்கு என்ன இன்சூரன்ஸ் வகைகள் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு இதை நார்மலாக தெரிஞ்சிட்டா போதும். ஃபஸ்ட்டு பாருங்கள், லைஃப் இன்சூரன்ஸில் உங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்குது, ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது. அதுக்கு பிறகு பாருங்கள், அதுக்கு பிறகு உங்களுக்கு என்டோன்மெண்ட் பிளான்ஸ் இருக்குது, மணி பேக் பாலிசி இருக்குது, ரிட்டையர்டு ஒரு சைல்டு இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸில் உள்ள சில ஸ்கீம்ஸு. அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு இதை இன்சூரன்ஸ் இந்த நார்மலாக தெரிஞ்சிட்டா போதும். லைஃப் இன்சூரன்ஸில் இவ்வளோ இருக்குது. அதுக்கடுத்து பாருங்கள், இன்சூரன்ஸில் ஹெல்த் இன்சூரன்ஸ். நான் சொல்கிறேன், இன்சூரன்ஸ்லேயும் 2 தான் இருக்குது. ஒன்று லைஃப் இன்சூரன்ஸு, இன்னொன்று ஹெல்த் இன்சூரன்ஸ். ஹெல்த்னால் உங்களுக்கு தெரியும், மருத்துவ செலவை சமாளிக்காத உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் குடும்பத் தலைவியாக இருந்து உங்களுக்கு ஒரு நோயினால் உங்களுக்கு குடும்ப வருமானம் பாதிக்கப்பட்டு அதில் மீள முடியாமல் இருந்தீங்கன்னா, அந்த மருத்துவ செலவை சமாளிக்க அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் தேவைப்படுது. நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க. 2 இன்சூரன்ஸ் தான் இருக்குது, லைஃப் இன்சூரன்ஸ், இன்னொன்று ஹெல்த் இன்சூரன்ஸ். இதில் பாருங்கள், ஹெல்த் இன்சூரன்ஸில் என்னென்னா இண்டிவிஜுவல் ஹெல்த் பிளான்ஸ் இருக்குது. அதாவது இதோட டைப்ஸ் எத்தனை பார்த்தோம்னா, இண்டிவிஜுவல், அதாவது தனித்தரமாக, அதாவது தனித்தனியாக, அதாவது எனக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இப்படி தனித்தனியாக போட்டுக்கலாம். குடும்ப காப்பீடும் நீங்கள் போட்டுக்கலாம். குடும்ப காப்பீடுனா நீங்கள் ஒரு ஹோல் ஃபேமிலிக்கும் ஒரு ஃபேமிலி இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து பாருங்கள், சீனியர் சிட்டிசன், அதாவது அவங்களுக்கும் அந்த மாதிரி ஸ்கீம் இருக்குது. மெடிக்கல் ஸ்கீமில் சீனியர் சிட்டிசன் பிளான்ஸும் இருக்குது. மூத்த குடிமக்கள் அவங்களுக்கும் அந்த மாதிரி பிளான்ஸ் இருக்குது. அல்லது அதுக்கு பிறகு குழு காப்பீடு பிளான்ஸ், அதாவது குரூப்பாக நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இதுதான் உங்களுக்கு ஏன் இன்சூரன்ஸ் தேவை, இன்சூரன்ஸ்னால் என்ன, அதோட டைப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து என்னென்னு பார்க்குறேன். 2வது பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட், இன்சூரன்ஸ் கவர் எவ்வளோ. அதாவது கவர் எவ்வளோனா உங்கள் வருமானத்தை வச்சு எவ்வளவு கவர் வேணும், அதாவது எவ்வளோ இன்சூரன்ஸ் கவர்னால் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு உங்கள் வருமானத்தை வச்சு தான் நீங்கள் பார்க்கணும். அதை எவ்வளோ கவர்னால் இப்போ 1 கோடி 50 லட்சம் இப்படி ஒரு கவர், எவ்வளோ கவர் வேணும், அது எவ்வளோ நம்ம அமௌண்ட்டு கட்டணும் அப்படிங்கிறத பார்க்குறது தான் இன்சூரன்ஸ் கவர் எவ்வளவோ. அந்த மீனிங் அதான். உங்களை வருமானத்தை பொறுத்து தான் நீங்கள் அந்த கவரை டிசைட் பண்ணணும். நீங்கள் அதிகமாக டிசைட் பண்ணிங்க, நீங்கள் அதிகமான ஒரு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்ட வேண்டியிருக்கும். அதனால் உங்கள் வருமானம் எவ்வளோ அதை வச்சு பண்ணுங்கள். கடன் அளவை பொறுத்து, அதாவது உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் கவர் அளவு வந்து சொல்லிக்கலாம். 1 லட்சமா 50 கோடியா, அது எப்படி நம்ம கணக்கிடுறது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், உதாரணமாக நீங்கள் ஒரு 25,000 சம்பளம் வாங்கினீங்கன்னா அதில் நீங்கள் எவ்வளோ இன்சூரன்ஸ் கட்டலாம், எவ்வளோ கவர் அமௌண்ட் எடுத்துக்கலாம், எவ்வளோ ப்ரீமியம் வரும் அப்படிங்கிறத ஒரு உதாரணத்தில் பார்க்கலாம். உதாரணமாக நீங்கள் ஒரு 25,000 சேலரி வாங்கினீங்கன்னா இதை எப்படி கணக்கிடும்னா, ஆண்டு வருமானம் இன்ட்டு 10 மடங்கு. அதாவது நீங்கள் ஒரு 25,000 வாங்கினா 12 மாதத்துக்கு வந்து 3 லட்ச ரூபா வருது. இன்ட்டு 10 மடங்கு பெருக்கினா 30 லட்ச ரூபா. அதாவது 25,000 வாங்குகிற நீங்கள் ஒரு 30 லட்சத்துலேருந்து 40 லட்சம் வரைக்கும் நீங்கள் கவர் எடுத்துக்கலாம். அதாவது இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு கவர் எடுத்துக்கலாம். டேர்ம் இன்சூரன்ஸில் இது வந்து ஒரு கவர் எடுத்துக்கலாம். அதாவது கடன் இல்லை, எனக்கு கடன் நிறையா இருக்குங்க, நான் அதுக்கும் சேர்த்து எடுக்கணும்னா இந்த 30 லட்சத்துலேருந்து ப்ளஸ் நீங்கள் எவ்வளோ கடன் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் கவர் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள், உங்களுக்கு 10 லட்ச ரூபா கடன் இருக்குன்னு வச்சிங்களேன்,
ரூ. 30,00,000 ப்ளஸ் ரூ. 10,00,000. நீங்கள் ஒரு 25,000 நீங்கள் அதிகமான சம்பளம் வந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கவர் எடுக்கலாம். இது ஒரு 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 சின்ன கணக்கீடு தான். இந்த கணக்கீடு வந்து இதை வச்சு தான் நீங்கள் ஒரு அமௌண்ட் நீங்கள் வந்து இந்த அமௌண்ட் இதை கணக்கு பண்ணி நீங்கள் ஒரு கவர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ப்ரீமியம் இருக்கும், கட்டுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து பாருங்கள், கடன் இருந்தால் அதோட ரூ. 10,00,000 சேர்த்துக்கணும். மொத்தம் பாருங்கள், இதுக்கு ப்ரீமியம் எவ்வளோ வரும்னா ரூ. 400 வரைக்கும் வரும் மாத ப்ரீமியம். இந்த டார்கெட் ஒரு 25,000 சம்பளம் வாங்கினா இந்த மாதிரி ஒரு கணக்கிட்டு கட்டினீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக கவரும் ஈஸியாக இருக்கும், அந்த அமௌண்ட் பெனிஃபிட்டாக இருக்கும். அதுக்கு பிறகு பாருங்கள், மருத்துவ காப்பீடு இது டேர்ம் இன்சூரன்ஸுக்கு நீங்கள் வந்து அதாவது லைஃப் இன்சூரன்ஸுக்கு வந்து இந்த அமௌண்ட்டு கவர் எடுக்கலாம். டேர்ம் இன்சூரன்ஸுக்கு எப்படின்னா ஒரு 25,000 நீங்கள் சம்பளம் வாங்க, மருத்துவ காப்பீடுக்கு எப்படின்னா ஒரு 25,000 நீங்கள் சம்பளம் வாங்கினா ஒரு ரூ. 5,00,000 போதுமானது. இந்த அமௌண்ட்டுக்கு இந்த ரூ. 5,00,000 போதும். இதுக்கு உண்டான ப்ரீமியம் கட்டணும். பட் நீங்கள் இதை விட அதிகமான சம்பளம் வாங்கினீங்கன்னா நீங்கள் அதிகமான அமௌண்ட்டு கவர் எடுத்துக்கலாம். புரிஞ்சுதாங்க? 2வது பாயிண்ட் வந்து இன்சூரன்ஸ் கவரு நம்ம வருமானத்தை பொறுத்து தான் வைக்கணும். 3வது பாயிண்ட் பாருங்கள், ப்ரீமியம் மட்டும் அதாவது ப்ரீமியத்தை மட்டும் பார்த்து நீங்கள் பாலிசி வாங்கக்கூடாது. என்றைக்குமே ப்ரீமியம் குறைவாக இருக்குது அப்படிங்கிறத பாலிசி மட்டும் நீங்கள் வாங்கவே கூடாது. ப்ரீமியம் எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் அதை பாலிசியாக ப்ரீமியம் குறைவாக இருக்குது அப்படிங்கிறத குறைந்த ப்ரீமியம் மட்டும் பார்த்து வாங்க வேண்டாம். ப்ரீமியத்தோட வேல்யூ, அதோட பெனிஃபிட்டு, அதோட வெயிட்டிங் பீரியட் இதெல்லாம் பார்த்தா வாங்கணும். எனக்கு ஒரு ரூ. 500 ஒரு ப்ரீமியம் கிடைக்கிது, ஒரு ரூ. 700 ப்ரீமியம் கிடைக்குதுன்னா அப்படி குறைஞ்ச அமௌண்ட்டில் கிடைக்கிது அப்படின்னு நினச்சி நீங்கள் வாங்க வேண்டாம். ரூ. 100 கிடைக்கிது, ரூ. 200 கிடைக்குது, நீங்கள் அதோட வாங்க வேண்டாம். அதோட பெனிஃபிட்டை பார்த்தா நீங்கள் வாங்கணும். அதுக்கடுத்து பாருங்கள், 3வது பாயிண்டில் அடுத்த பாயிண்ட் என்ன வருதுன்னா பாலிசி. அதாவது நீங்கள் அந்த 3வது பாயிண்ட் சொன்னல, அதில் 3 பாயிண்டில் பாலிசி பெனிஃபிட்டை பார்த்து நீங்கள் வாங்கணும். ப்ரீமியம் கம்மியாக அதை பார்த்து நீங்கள் வாங்கக்கூடாது, பாலிசியோட பெனிஃபிட்டை பார்த்து நீங்கள் வாங்கணும். அதுக்கடுத்து பாருங்கள், எக்ஸ்க்ளூஷன் பார்க்க வேண்டும். எக்ஸ்க்ளூஷன்னா என்னென்ன, அதாவது அதில் என்னென்ன இருக்குது, அதாவது அந்த டேர்ம் இன்சூரன்ஸில், அதாவது அந்த இன்சூரன்ஸில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு எக்ஸ்க்ளூஷன் பார்க்கணும். வெயிட்டிங் பீரியட், அதாவது இன்சூரன்ஸ் நம்ம எடுத்துகிட்ட பிறகு எத்தனை காலம் நம்ம காத்திருக்கணும் அதோட பலனை அனுபவிக்க அப்படின்னு வெயிட்டிங் பீரியட் அப்படிலாம் பார்க்கணும். அதுக்கு பிறகு கிளைம் கண்டிஷன், அதாவது நம்ம ஒரு சப்போஸ் அதை நமக்கு ஒரு விபத்தோ ஒரு மருத்துவ எமர்ஜென்சி வந்தால் அந்த பைசா கிளைம் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்க பார்க்கணும். அதான் 3வது பாயிண்ட். அதுக்கடுத்து பாருங்கள், 4வது பாயிண்ட் எக்ஸ்க்ளூஷன் என்ன, விலக்குகள். எக்ஸ்க்ளூஷனை விலக்குகள், அதாவது ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் இவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்குன்னு தெரியும். ஆனால் எந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடந்தால் இந்த அமௌண்ட்டு கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது எதுக்கு இந்த காசு கிடைக்காது அதையும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பிறகு தான் எக்ஸ்க்ளூஷன். அதாவது எக்ஸ்க்ளூஷன் என்பது எந்த நிலைமைக்கு பணம் கிடைக்காது என்பதே கூறுவது. அதாவது உங்களுக்கு பணம் எது கிடைக்காது, கிடைக்கிறது தெரியும், நமக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாலோ இறந்தாலோ பணம் கிடைக்கும் தெரியும். ஆனால் எந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடந்தால் பணம் கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். கண்டிப்பாக படிக்கணும், இதாங்க முக்கியங்க. நீங்கள் எக்ஸ்க்ளூஷனை படித்தா தான், எதுக்கு பணம் கிடைக்காது படித்தா தான் உங்களுக்கு தெரியும். அப்போ தான் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாலிசியை கிளைம் பண்ண முடியும். இதை கண்டிப்பாக படித்து வச்சுக்கணும் எல்லோரும். புரியாத விஷயம், அதாவது இதில் ஏதாவது உங்களுக்கு புரியாத விஷயம் இருந்தால் நீங்கள் அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். புரியாத விஷயத்தை ஏஜென்ட்டும் கேட்க வேண்டும். அதுதான் எக்ஸ்க்ளூஷன். 4வது பாயிண்ட். அதுக்கு பிறகு பாருங்கள், 5வது பாயிண்ட் என்னென்னு பாருங்கள், காத்திருப்பு காலம், அதாவது வெயிட்டிங் பீரியட், அதாவது காத்திருப்பு காலம். ஒரு இன்சூரன்ஸ் வாங்கும்போது இது எப்போ இந்த இன்சூரன்ஸ் நமக்கு பலன் கொடுக்கும், அதாவது இன்றைக்கி எடுத்துகிட்டு நாளைக்கு நான் போய் கிளைம் பண்ண முடியாது, அப்படி கிடையாது. ஹெல்த் இன்சூரன்ஸில் ஒரு ரூல்ஸ்லாம் இருக்குது. நீ ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கும்போது அதோட வெயிட்டிங் பீரியட் கேட்கணும். அதாவது இந்த இன்சூரன்ஸ் எடுத்துகிட்டா எனக்கு எப்போ அது பெனிஃபிட் கிடைக்கும். உடனடி கவரேஜ் கிடைக்காது. ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து உடனடி கவரேஜ் கிடைக்காது. நீங்கள் இன்றைக்கி பாலிசி எடுத்துகிட்டு நாளைக்கு நீங்கள் எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், பைசா கிளைம் பண்ணி கொடுக்கணும்னா கிடைக்காது. அதுக்கு வெயிட்டிங் பீரியட்லாம் ஒவ்வொருதும் கொடுத்துருப்பாங்க. சில நோய்களுக்கு விலக்கு உண்டு. சில நோய்களுக்கு நீங்கள் என்ன தான் நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தாலும் அதுக்கு அமௌண்ட் கிடைக்காது. எக்ஸாம்பிள் பாருங்கள், நீரிழிவு நோய், அதாவது சர்க்கரை நோய்க்கு வந்து 3 இயர்ஸ் வெயிட்டிங் பீரியட் கொடுப்பாங்க. ஹெரியா முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சை வந்து 1 ஆண்டு கொடுப்பாங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது சர்க்கரை நோய் இருந்தால் நீங்கள் எடுத்த உடனே உங்களுக்கு அது கிடைக்காது. கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணணும். அந்த வெயிட் பண்ண அப்புறம் தான் உங்களுக்கு அதோட அந்த பெனிஃபிட்டோட செலவு கிடைக்கும். அந்த சர்க்கரை நோய்க்கு உண்டான மருத்துவ செலவுக்கான கிடைக்கும். அது கிட்டத்தட்ட எத்தனை ஆகணும், ஒரு 3 இயர்ஸ் ஆகும். அடுத்து பாருங்கள், இதுதான் வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிறது. மருத்துவ தகவல்கள், அதாவது நீங்கள் உனக்கு ட்ரீட்மெண்ட்டில் என்னென்ன, அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திங்கன்னா அவங்க ஏஜென்ட்கிட்ட அவங்க உடல்நிலை பற்றி தெரிவிக்க வேண்டும். ப்ரீவியஸ் ட்ரீட்மெண்ட், டோன்ட் ஹைட் எனி இன்ஃபர்மேஷன், அதாவது நீங்கள் ஹெல்த் பாலிசி இன்சூரன்ஸ் எடுக்கும்போது
உங்களுக்கு தேவையான தகவல்கள் நீங்கள் கரெக்டாக அவங்ககிட்ட சொல்லணும். அப்போ தான் அவங்க அதுக்கேற்ற மாதிரி பாலிசி போடுவாங்க. அதுக்கடுத்து பாருங்கள் 6 பாயிண்ட் பார்த்துட்டோம். 7வது பாயிண்ட் பாருங்கள், நாமினி. 7வது பாயிண்ட் என்ன பாயிண்ட்னா நாமினி. அதாவது உங்கள் பாலிசி எடுக்கும்போது நாமினியை கரெக்டாக நீங்கள் பதிவு செய்யணும். அதாவது எந்த பாலிசி எடுத்தாலும் நாமினி, அதாவது நாமினி யாருன்னா உங்களுக்கு பின்னாடி யார் இந்த இன்சூரன்ஸை பலன் அனுபவிக்க போகிறது அப்படின்னு தெரிவிக்கணும். அதை பதிவு செய்யணும் கண்டிப்பாக. திருமணமான அதாவது திருமணமானதை நீங்கள் பதிவு செய்யணும். குழந்தை பிறப்பையும் பதிவு செய்யணும். நாமினி மாற்றத்தையும் நீங்கள் பதிவு செய்யணும். ஏன் திருமணமானதை பதிவு செய்யணும்னா, நீங்கள் திருமணம் ஆன பிறகு அந்த இன்சூரன்ஸை ஒரு குரூப் ஃபேமிலி ஃப்ளோட்டர் இன்சூரன்ஸாக மாற்றிக்கலாம். அதுக்கடுத்து பாருங்கள், குழந்தை பிறந்தது ஏன் அப்படின்னா ஒரே காப்பீடில் நீங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கு சேர்த்து எடுத்துக்கலாம். நாமினி மாற்றம்னா ஏதாவது சப்போஸ் நீங்கள் 2ஆம் கல்யாணம், விவாகரத்து இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நாமினியை சேஞ்ச் பண்ணுறது நாளைக்கு சட்டப்பூர்வ நடவடிக்கைக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அதனால் எந்த ஒரு நாமினியும் தேர்வு செய்யணும். அதுக்கடுத்து பாருங்கள், கிளைம் ப்ராசஸ். அதாவது கிளைம் ப்ராசஸ்னால் நமக்கு இப்போ பணம் வாங்குகிற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். சப்போஸ் நமக்கு ஒரு விபத்து நடந்துருச்சு, எப்படி அதை கிளைம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன தேவை, கிளைம் பொசிஷனுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கணும். கிளைம் ப்ராசஸ்க்கு டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவைப்படும் அப்படின்னா முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆதார் கார்டு, மெடிக்கல் கார்டு என்னென்ன தேவை அப்படி தெரிஞ்சுக்கணும். காண்டாக்ட் பர்சன்ஸ், அதாவது நீங்கள் ஏஜென்ட், மேனேஜர் இவங்களுடைய பாலிசியோடைய கரெக்டாக எல்லாரோடைய நம்பரும் கையில் இருக்கணும். காலம் பற்றிய நாலேஜ், எப்போ இந்த இன்சூரன்ஸ் கிளைம் ஆகும், எவ்வளோ அப்ளை பண்ண பிறகு எத்தனை நாள் கழிச்சு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கடுத்து பாருங்கள், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். இதை முக்கியமான 9வது பாயிண்ட் பாருங்கள், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். நீங்கள் பாலிசி எடுத்துகிட்டு சும்மா குறுட்ட மணிக்கு சைன் பண்ணிட்டு வந்துடாதீங்க ப்ளீஸ். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பாருங்கள். பாலிசி டாக்குமெண்ட் கண்டிஷனை படிங்க. கவரேஜ், வெயிட்டிங் பீரியடு, ரினியூவல் கண்டிஷன் எல்லாம் படிங்க, பொறுமையாக படிங்க. அப்படி பொறுமையாக படிக்கலைன்னா உங்களுக்கு அந்த மேட்ரு எல்லாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி ChatGPTயில் தமிழ் மீனிங்கில் பார்க்கலாம். அதுக்கடுத்து பாருங்கள், எல்லாம் புரிஞ்ச அப்புறம் தான் சைனே பண்ணணும். எந்த பாலிசி எடுத்தாலும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படித்த அப்புறம் தான் நீங்கள் சைன் பண்ணணும். கடைசியாக பாருங்கள், 10வது பாயிண்ட்டு, இன்சூரன்ஸ் ரிவ்யூ. கவரை ரிவ்யூ செய்யலாம். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் எடுத்திங்கன்னா அதை நீங்கள் எப்போனாலும் ரிவ்யூ பண்ணிக்கலாம். அமௌண்ட் அதிகப்படுத்தலாம். ஒருவேளை நீங்கள் குறைஞ்ச சம்பளத்தில் ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருப்பீங்க, இப்போ பேமெண்ட் அதிகமானாலும் இதை அதிகப்படுத்தலாம். இந்த தாங்க உங்களுக்கு 10 பாயிண்ட்டு. இந்த 10 பாயிண்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸோ டேர்ம் இன்சூரன்ஸோ கிடைக்கும். மேலும் பாருங்கள், முடிவில் என்னென்னா கன்க்ளூஷன், பாலிசி உங்கள் குடும்பத்தின் நிதி பாதுகாப்புக்கான ஒரு கருவி. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா கருத்துக்களும் உங்களுக்கு சேனலுக்கு வரும். நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.